Hi guys, today நம்ம ஜாவால கமெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். கமெண்ட்ஸ்ங்கிறது வந்து என்னன்னா ஒரு நான் எக்ஸிக்யூட்டபிள் லைன்ஸ். அந்த கம்பைலர் ஜாவா கம்பைலர் வந்து நம்ம கோடை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கும்போது கமெண்ட்ஸை பார்த்தோன்னா ஜஸ்ட் இட் வில் இக்னோர் அண்ட் இட் வில் எக்ஸிக்யூட் த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? எதுக்கு கமெண்ட்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஜாவாவில் கோடு எழுதியிருக்கோம். ஒரு 2 months 3 months கழிச்சு அந்த கோடில் என் லாஜிக் தான் போடுவோம். ஏன் லாஜிக் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டமாக இருக்கும். ஸோ ஏதாவது லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இல்லைன்னா ஒரு நம்ம பெரிய ஓகே ப்ரொஃபஷ்னலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டீம் கொலாபரேஷன் டீமோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு லாஜிக்கில் ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து இந்த ஃபங்க்ஷனை பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடு அபவுட் த மெத்தட் we can give the description. அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜாவா கமெண்ட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ சில இதில் பார்த்தீங்கன்னா ஜாவாவில் சில ஒரு ஃப்ரேம் ஒர்க்கே இருக்குது. நம்மளோட கமெண்ட்ஸ்லாம் ரீட் பண்ணி அதுவே ஒரு HTML டாக்குமெண்ட்டாகவே கிரியேட் ஆகிடும். இது நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம், ஜாவா டாக்குமெண்டேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யூஸிங் தீஸ் கமெண்ட்ஸ். ஸோ கமெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 3 types ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்குது. சிங்கிள் லைன் கமெண்ட்ஸு, இந்த நீங்கள் டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டிங்கன்னா சிங்கிள் லைன்ஸ் கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து ஜாவா கம்பைலர் வந்து ஜஸ்ட் இக்னோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிவிடும். சேம் தான் இதுவும். இது மல்டி லைன் கமெண்ட்ஸ். ஸோ என்னென்னா அந்த ஸ்லாஷ் ஸ்டார் அதுக்கு இன் பிட்வீனுக்குள்ள ஸ்டார் ஸ்லாஷ் இதில் நீங்கள் என்ன கொடுத்தாலும் கம்பைலர் வில் இக்னோர் திஸ். ஓகேங்களா? இது என்ன சொல்லுவாங்கன்னா டா ஜா ஜாவா டாக் கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து சேம் லைக் மல்டி லைன் கமெண்ட்ஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு ஸ்டார் வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராமில் ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்ட்டு. ஸோ நம்ம ப்ரோக்ராமில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து என்னென்னா லோக்கல் வேரியபிள். எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி என்னென்னா இது வந்து லோக்கல் வேரியபிள் வந்து இங்கே டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா இது மல்டி லைன் கமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து இதில் வந்து நீங்கள் என்ன ஓகேங்களா, லோக்கல் வேரியபிள்ஸ் must be initialized. கண்டிப்பாக இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம இது சொல்கிறது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் யாராவது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா யாராவது என்னோடய கொலீக்ஸ் யாராவது பார்த்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே பார்த்தீங்கன்னா கூட இது உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிடும். ஓகே இந்த மெத்தடில் டிஃபைன் பண்ணால் லோக்கல் வேரியபிள், அதை வந்து கண்டிப்பாக இனிஷியலைஸ் பண்ணணும், அப்படி இல்லைனா எரர் த்ரோ ஆகுங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த கமெண்ட்ஸ் என்னென்னா ஜாவா டாக்ஸ் கமெண்ட் சொல்லுவாங்க. இது எதுக்காகனா டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். இப்போ இதை பாருங்களேன், இந்த மெத்தடை ஹோவர் பண்ணால் இந்த மெத்தட் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். இங்கே பாருங்கள், பிரிண்ட் ஸ்ட்ரிங் அண்ட் தென் டெர்மினேட் த லைன். அப்போ இந்த மாதிரி ஷோ பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கமெண்ட்ஸ், இந்த டபுள் ஸ்டார். மல்டிலைன் கமெண்ட்ஸ் மாதிரி தான். எக்ஸ்ட்ரா என்னென்னா இன்னொரு ஸ்டார் இருக்கும். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துரும். ஸோ நம்ம ஒரு ப்ரோக்ராம் ரிட்டர்ன் பண்ணுறோன்னா public create static void start. ஸோ நான் இங்கே வந்து அது ஜாவா டாக்ஸ் கமெண்ட் நான் கொடுக்குறேன். this method will start the application. ஸோ நான் இது வந்து இந்த பாருங்கள், ஜஸ்ட் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டார் வரும். ஸோ
ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஹோவர் பண்ணாலே பார்க்கலாம். திஸ் மெத்தட் வில் ஸ்டார்ட் த அப்ளிகேஷன் வருதா. ஸோ இதுதான் ஜாவா டாக் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மற்ற ப்ரோக்ராமர் வந்து உங்கள் மெத்தடை கால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மெத்தட் என்ன பண்ணுங்கிறத வந்து நீங்கள் கொடுத்த டெஃபினிஷன் மூலமாக வந்து அவங்க வந்து தே கேன் ஏபிள் டு ஃபைண்ட் தட். ஓகேங்களா. இதில் நீங்கள் ஆத்தர் அந்த மாதிரிலாம் நீங்கள் எழுதலாம். ஆத்தர் என்ன வேர்ஷன் சொல்லிட்டு நீங்கள் எழுதிங்கன்னா அந்த வேர்ஷனையும் அந்த ஆத்தரையும் வந்து அது இட் வில் ஷோ ஃபார் அஸ். ஆத்தர் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டாக காமிக்குது ஆத்தர்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ஜாவா டாக்ஸ் கமெண்ட் சொல்லுவாங்க. தட்ஸ் ஆல் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.